போகுது viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஸ்டாக், இப்போ சில டைம்ல நமக்கு வந்து பேங்கிங் செக்டார் மட்டும், லைக் ஃபினான்ஷியல் செக்டார் மட்டும் ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதுல உள்ளதை மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ, கோட்டாக், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த நாலுத்துலேயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்காக வாங்குறோம் அப்படின்னா இதுவே நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்து பேங்கிங்ல மட்டும் பார்க்கும்போது நமக்கு ஈஸியா அதை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்றோம். இதுவே நம்ம வந்து என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. இதுல எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு. என்ன சொல்றது, இப்போ பிஎஸ்சி என்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்எஸ்சியில் 2000 கம்பெனிஸ், பிஎஸ்சியில் 5000 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஈஸியான ஒரு வே தெரியணும் இல்லையா? அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா சிங்கிள் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஜென்ரலாக மார்க்கெட் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு. ஏன்னா நம்ம என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபிகர் அவுட் பண்ணும்போது தேர் வாஸ் அ ஈஸி வே. அதுதான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்எஸ்சி அப்படிங்கிறத வந்து நம்ம நிஃப்டி 50ன்னு சொல்கிறோம். பிஎஸ்சிக்குள்ளதை வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்கிறோம். நிஃப்டியில் 50 கம்பெனிஸ் வந்து டாப்பில் இருக்கும். அண்ட் பிஎஸ்சியில் வந்து 30 கம்பெனிஸ் வந்து நமக்கு டாப்பில் இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து ரைமிங்காக வருது இல்லையா, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ், அதை தான் வந்து ஷார்ட்டாக சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிஎஸ்சிக்குள்ளது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நிஃப்டி 50 வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளது. அண்ட் இதுதான் ரொம்ப பேசிக் வே. அதாவது இப்போ ஸ்டாக்ஸ் வந்து ஹையில் இருக்கா, அப்பில் இருக்கா, டவுனில் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ரொம்ப ஜென்ரலான வே அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் இது வந்து நம்ம ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா என்எஸ்சி இந்தியா .comல போய் பார்க்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சிக்குள்ள தான் பிஎஸ்சி இந்தியா .comல போய் பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ரெண்டு வெப்சைட்டில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ரெண்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, லைக் பேரலாக தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்எஸ்சி சூஸ் பண்ணுறோமா பிஎஸ்சி சூஸ் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இது பார்க்குறதுக்கு நம்ம ஜீரோதா கைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து நிஃப்டி 50 இருக்கும், ரைட் சைடு வந்து சென்செக்ஸ் இருக்கும். அப்படி அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சார்ட் ஓப்பன் ஆகும். அந்த த்ரூ அவுட் த டே எப்படி போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதில் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு சிமிலர் மூமெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அண்ட் இதில் பேங்கிங் ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஒரு 4 ஸ்டாக் எடுத்து நம்ம பார்க்குறது ஈஸி. பட் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இதில் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிளாசிஃபிகேஷனில் எதெல்லாம் வருதுன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி அந்த நிஃப்டி இண்டெக்ஸே என்ன இருக்குது அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி கீழே வரும், அதே மாதிரி எதெல்லாம் நமக்கு வந்து ஃபின் நிஃப்டி கீழே வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபினான்ஷியல் செக்டார்லேயே நம்ம வந்து பேங்கிங் செக்டார், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பேங்கிங்னு நம்ம ஈஸி சொல்லிடலாம். இப்போ வந்து ஐசிஐசிஐல இருக்குது, அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி இருக்குது, அதுலேயே லோன் இருக்குது. அதே மாதிரி அது வந்து ஃபினான்ஷியலாக இல்லாமல் மற்றபடியும் சில செக்டார்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் நமக்கு என்னென்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேங்க் நிஃப்டிக்குள்ளது, இது வந்து கிளாசிஃபிகேஷனில் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது ஃபுல்லாமே பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்குள்ளே தான் நான் சொல்லியிருக்கேன் கிளாஸிஃபை பண்ணது. இதில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டலைசேஷன் வச்சு பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நான் screener.com பற்றி சொல்லும்போது இது டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனியும் எந்த லெவல் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். ஸோ கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு இருக்குது. இதில் லார்ஜ் கேப் வந்து நமக்கு டாப் 100. இப்போ வந்து நம்ம பிஎஸ்சியில் 5000 ஸ்டாக்ஸ் இருக்குது, என்எஸ்சியில் 2000 இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில்
டாப் 100, அதாவது 20,000 crore மேலே இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதை வந்து நம்ம வந்து லார்ஜ் கேப்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் லார்ஜ் கேப்பில் வரும். அண்ட் மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 101, அதாவது டாப் 100 கம்பெனிஸ்க்கு அடுத்ததுல 101 to 250 கம்பெனிஸ் வரும். இது வந்து மோஸ்ட்லி 5 to 20 crore இருக்கும், 20,000 crore இருக்கும். இது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். மிட் கேப்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஐசிஐசிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாம் மிட் கேப் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் ஸ்மால் கேப் வந்து நமக்கு 250 கம்பெனிஸ்லேருந்து 300 கம்பெனிஸ்குள்ளே இருக்கும். இது வந்து 5 crore லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கேபிட்டலைசேஷன் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அப்புறம் லவரஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்மால் கேப்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி, ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன, எப்படி ஈஸியாக சொல்லலாம்னா, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அது ஒரு ஒரு ரேஞ்சில் நமக்கு ப்ராஃபிட் தருது. இன்னொன்று என் தம்பியோ அண்ணனோ ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சர்டைன் ப்ராஃபிட் கொடுக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது அது இயர் வைஸ் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இல்லையா? அந்த இயர் வைஸில் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இண்டெக்ஸு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நமக்கு அதை ஒழுங்காக மீட் பண்ணியிருக்கா, லைக் பெஞ்ச் மார்க்கிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது பீட் பண்ணியிருக்கா, இல்லை அது மீட் ஆயிருக்கா, இல்லை அண்டர் த கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து பெஞ்ச் மார்க்கிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். இதில் நமக்கு போர்ட்ஃபோலியோவில் வந்து லார்ஜ் கேப் இருக்குது அப்படின்னா நமக்கு பெஞ்ச் மார்க்கிங் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் ஸ்மால் கேப்னா நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க்கிங் கிடைக்குது. அதே மாதிரி செக்டார் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ்னால் அதுக்குள்ளே இண்டெக்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்கிங் தான் இதோட யூஸ், லைக் மெயின் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸோட மெயின் யூஸ் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ட்ரேடிங். ட்ரேடிங் வந்து நமக்கு யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுறது தான் சொல்கிறேன். இப்போ ஜீரோதா கைக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 அப்படின்னு அடித்தோம் அப்படின்னா அதில் உள்ள 50 கம்பெனிஸ் காமிக்கும், அதோட த்ரூ அவுட் அந்த சார்ட்டும் காமிக்குது. அதே மாதிரி பிஎஸ்சிக்குள்ளே போயிட்டு நம்ம அடித்தோம்னாலும் அதே மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணும்போது ட்ரேடிங்க்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இல்லை நிஃப்டி பேங்க் ஆப்ஷன்ஸ் நமக்கு அதில் ஜீரோதா கைட் மூலமாக கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் டெப்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ டெப்த்தாக போகுது. அதே மாதிரி இப்போ கீழே விழுந்தாலும் சரி, மேலே போனாலும் சரி, பியரிஷ் சொல்லுவோம் இல்லை புல்லிஷ் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ டெப்த்து போகுது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாக்குமே வேறு வேறு வெயிட்டேஜ் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அதே ஸ்டாக்கை உங்ககிட்ட வாங்க சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு 2 நாள் கழித்து வாங்குறீங்க, அந்த டைமில் வாங்க முடியல இல்லை பிஸியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த வெயிட்டேஜ் மாறும். ஏன்னா நான் வாங்கினப்போ ரேட் வேறையாக இருக்கும், நீங்கள் வாங்குறப்போ ரேட் வேறையாக இருக்கும். 2 நாள் விடுங்க, நான் இப்போ வாங்குறேன், ஒரு ஈவினிங் 5 o'clock போல் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட அது என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும் வெயிட்டேஜ். ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு மூமெண்ட் வந்து ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிட்டிங் நடந்துகிட்டே இருக்குது அண்ட் சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஓப்பனிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால வெயிட்டேஜஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜஸ் தான் இருக்கும். அதனால அந்த வெயிட்டேஜை நம்ம வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணி வாங்குகிறோம், இல்லைனா அதை வந்து ஆவரேஜ் பண்ணி வாங்குகிறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். அதாவது நம்ம வந்து என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறோம், அது வந்து அப்பில் இருக்குது இல்லை டவுனில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் நம்பர். சிங்கிள் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபுல்லாக என்டையராக நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். இதில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.
டாடா பாய் பாய். இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். until then bye from ராஜி.